सलाम अलैकुम भाई। वालेकुम सलाम भाई सलाम अलैकुम भाई। எங்க போயிட்டு பேசுறாரு? சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம். सलाम अलैकुम भाई सलाम अलैकुम भाई। ஓ இங்க இருக்கறியா? भाई सलाम अलैकुम। வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம். மெக்காவுக்கு நிக்காவுக்கு போனீங்க. நிக்காவுன்னா உங்க பாசையில வந்து கல்யாணம் இல்லையா? ஆமா கல்யாணம். கல்யாணத்துக்கு போனீங்களா? மெக்காவுக்கு போனீங்க. ஆமா எங்க என் பையனுக்கு கல்யாணம். அதனால போனீங்களா? எப்ப வந்தீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, இப்பதான் வந்தேன். அப்படியா பாய்? என்ன பாய் எங்க எல்லாம் உங்களை தேடுறதுங்க? நீங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலயும் எல்லாம் போய் இருக்கிற இடத்துல தான் இருப்போம், எல்லா இடத்துல தான் இருப்போம். இல்ல பாய் அப்படிங்களா பாய்? ஆமா பாய். ஓய் சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம் வலைக்கும். என்ன ஆச்சு சொல்லு. எங்க பையனுக்குங்க அது என்னமோ தெரியலங்க. இப்ப ஒரு வார காலமா பேசுறதே இல்ல. ஆமாங்க பேசுறதே கிடையாது. ஆமா எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பேய் அடிச்ச மாதிரியே ஒன்னும் அவனுக்கு உடம்புக்கே சரியில்லைங்க. அதனால உங்க கை நேர அவருக்கு ஒரு பாடம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல மூஞ்சி பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது. பாருங்க நல்லா. இல்ல மூஞ்சி பார்த்தா முகம் சோம்பன மாதிரி தெரியுது. ஏன்னா முகம் சோந்த மாதிரி தெரியுது. ஆமாங்க முகம் சோந்த மாதிரி. இதமா பார்த்து பயந்துருப்பான் ஆடுறது. ஆமா பாய். சரி ஒரு பாடம் போட சரியா போய். ஆமா நல்லா பாருங்க. ஏய் கொச்சி கடை இந்த இடத்துல பாடம் போட சரியா போயிடும். நல்லா உங்க சாமி முக்கியமான இடத்துல பயந்துருக்கான். மூஞ்சி பார்த்தா தெரியுது. பாய் நல்லா உங்க குலதெய்வத்தை வேண்டி என்னமா வரும்போது விரிசல் கண்ணாடின்னு பாத்தியானா? விரிசல் கண்ணாடி ஓ ஆத்தூர் கணேஷ்புரத்துல பார்த்து பயந்து வந்தானா? சரியான இடத்துல பயந்துக்கிறான். மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. கரெக்டான இடத்துல பயந்துருக்கான். ஒரு பாடம் பாட சரியா போயிடும். சாமி வேண்டுறாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எல்லாம் யவபு. ஓ சுடிகாடுங்க பா. என்னப்பா பாய் சலாம் அலைக்கும் பாய். சொல்லுடா சரியான இடத்துல பயந்துக்கிறான். வரும்போது அந்த விரிசல் கண்ணாடி பார்த்து வந்துக்கிறான். அந்த கண்ணாடி பார்த்தா மூஞ்சி சோந்த மாதிரி. ஒரு வாரமா பேசாதவன் உங்களுடைய பாடம் போட்ட உடனே பேசுறானே பாத்தியா? இப்ப ரொம்ப நன்றி பாய். பாத்தியா வரும்போது விரிசல் கண்ணாடி பார்த்து வந்துறான். அப்படியே பாய். பாரு கணக்கான கலந்து இருக்கறா பாரு. வரும்போது மாமியா கண்ணாடி பாரு. என்ன கண்ணாடி? விரிசல் கண்ணாடி. பாய் ஓய் பொண்ணு வந்திருக்குதுங்க. அவர் நம்மளுக்கு செட் ஆகுமா? இத மாதிரி நம்மளுக்கு செட் ஆகுமா? கவலையே படாதீங்க. பாப்பா வந்திருக்குது. நம்மள பத்தி பெருமையா கொஞ்சம் எடுத்து சொல்லு. பாப்பா வந்திருக்கும் போது கொஞ்சம் பெருமையா நம்மள பத்தி பெருமையா சொல்லு. உங்களை பத்தி சொல்லிட்டா நீங்க என்ன தருவீங்க? காலையில ஓமது வாங்கிட்டு போ. நீ சம்பளத்தை வாங்கிட்டு போ பாத்தேரா. அப்படியா? சரிங்க. பாப்பாவை வர சொல்றேன். நல்லா கானமா நல்லா ரெண்டு கதை பாட்டு பாடுங்க. நல்லா கழுது காம்பு. அது இருக்கட்டும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கு சொல்லு. வேலையில நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேன். சரி என்ன பத்தி பெருமையா சொல்லு. பாப்பா முன்னாள் Yeah.
வர்றாங்க கட்டுக்கலாம் எல்லாம் பிள்ளைங்களா பொட்ட பிள்ளைங்களா வந்துருக்காங்க சூப்பர் பிகர்ரா எல்லாம் பொம்பளைங்களா வர்றாங்க அடி மாட்டுக்கு சாமி அத்தி உள்ள சாமி முடிஞ்சதா பழைய மூடு மூடி கோமாளி அண்ணோய் ஓய் அது யாரு அங்கங்க சவுண்டு மூஞ்சிருக்கு தெரியலையா ஓ அங்க ஒரு பின்னாடி கோமாளி ஒன்று இருக்க மாட்டேங்குது இது முன்னாடி கோமாளி பின்னாடி கோமாளி அங்க ஒன்று இருக்க மாட்டேங்குது எப்ப கூப்பிடு அண்ணோய் ஓ மோது மாட்டுக்கு கெராக்கி உனக்கு ஏண்டா இல்ல கெராக்கி மோது மாட்டுக்கு இல்ல ஏண்டான்னு கேக்குற ஏண்டா என்ன ஏத்து குஞ்ச பாரு முகரை பாரு என்ன பண்ணுவ என்ன பார்த்தா என்ன பண்ணுவ அப்படி தெரியுதா கீழே உட்கார வச்சு தேய்ச்சு விட்டுருவோம் முகரையில சாக்கத்தை அப்படியே ஆளை பாரு முகரை பாரு அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்படுவேன் அண்ணான்னு கூப்பிடாது அண்ணான்னு கூப்பிடாது தாத்தாவா முறைப்படியே கூப்பிடுறேன் அண்ணான்னு கூப்பிடாத மாமான்னு கூப்பிடு மாமா மாமா மக்கு மாமா 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 மக்கு மாமா மத்தியான சோத்துக்கெல்லாம் நக்கு மாமா யாரு நக்கிறது நீ நக்கு மாமா மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இட மாமன கட்டிக்க சம்மதமா மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இட மாமன கட்டிக்க சம்மதமா ஒட்டாரு ஜாட்டலில பரபாக்க போல அதுக்குள்ளாத மடக்குள்ளோ அதுக்குள்ளாத மடக்குள்ளோ பரபாத்த வெளிய வந்தா போலீஸ் அல்ல நம்மள போலீஸ் அல்ல நம்மள விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இத மாமன கட்டிக்க சம்மதமா அபிராமி ஜாட்டலில பரபாக்க போல அந்த பல்லாது வாழ்க அந்த பல்லாது வாழ்க என்ன கூத்து பார்க்க ஜனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க எவன நூறாண்டு வாழ்க மாமல விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமல கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா சொந்த தங்கச்சியா இந்த ஏடு ஏறுறீங்க? சாமி பேசாம கொனாய் மூடுனி அண்ணன் தங்கச்சி காலையில சத்தியமாலுமே இது கோமாளி போன தங்கச்சிங்க. ஆமா தங்கச்சி சொல்லுடா அப்படி விடுஞ்சதா அண்ணன் தங்கச்சி தலைவரை இப்ப கூத்தாட வந்திருக்காங்க அவங்க வேலைய அவங்க பாக்குறோம் இல்ல சரி வேற அண்ணா நான் இதுல ரொம்ப ரொம்ப போறாம அவங்களுக்கு கிடக்குறாங்க விடு உன் வாயில எதுவும் வராத நாசமா போடுவனே என்ன வேதி போட வளகாத போடுறேன் இங்க ஒண்ணு நம்ம பண்ண முடியாது நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாத்துக்கிட்டே தான் இருப்ப நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்ப நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாத்துக்கிட்டே தான் இருப்ப பாத்துக்கிட்டே தான் இருப்ப நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்ப ஒரு கிளவியோட அதுக்கு காத இந்த வாய்ப்பு நல்ல கிளவி இருக்கும்போது அது இந்த நல்ல வாய்ப்பு அட கிளவியோட அதுக்கு காத இந்த வாய்ப்பு நல்ல கிளவி இருக்கும்போது அது இந்த நல்ல வாய்ப்பு நீ அமைதியை பார்த்தாலும் கோபமா பார்த்தாலும் ரெண்டையுமே நான் ரசிப்பேன் அந்த ரெண்டையுமே நான் ரசிப்பேன் உனக்கு என்ன எதிரி அது சின்னோனி பண்ண போறேன் உன் முருகன் பறந்து வருகி அதுக்கு நான் காத்த போறேன் நீ அமைதியை பார்த்தாலும் கோபமா பார்த்தாலும் ரெண்டையுமே நான் பிடிப்பேன் ஓயாது பொடி உன் அம்மாவது பொடி தங்கத்தை விட மவளத்தை பொடிடா நாசையா இன்னொரு தப்பா அந்த மாதிரி சொல்லாத இந்த மாதிரி சொல்லவே சொல்லாத அப்புறம் கோயிலுக்கு வர சொன்னீங்க ஏய் கோயிலுக்கு வர சொன்னீங்க வந்தனே குத்தமத்த வர சொன்னீங்க வந்தனே குற சொன்னீங்க நடத்தி என பூசாரி ஆக்கி முட்டையே தாரி காய் தானோ நானே வருவேனி நீங்க முஜே ஜாகிட்ட போட்ட மஜிலே உள்ளுக்குள்ள வர சொன்னீங்க உள்ளுக்குள்ள வர சொன்னீங்க அங்க வந்து வாங்க சொன்னீங்க கையை விட்டு ஓட சொல்லியா கோமாளி? கையை விட்டு ஓட சொன்னீங்க எப்படி வேணா விட்டு உழப்பு, நாங்களா வேணாங்க. அண்ணா போதண்ணா போடு தங்கச்சி உன்னுடைய பாடல் ஆடல் எல்லாம் மிகவும் அருமை
பெருமை. கடவுள் சத்தியமா சொல்றோம், அவங்கள பொறாம புடிச்சவங்க. ஆமாண்ணா. எது என்ன கூட பேசு. தங்கச்சி கிட்ட தங்கச்சி. ஐயா வயிறு தலைவலிக்குதுன்னா அங்க தலை பிடிச்சி இப்படி போட்டு ஆடுறான். முடியடா. சரிண்ணா ஓகே டன். அண்ணா நீ சொல்லு பாப்பா, அவங்க கடவுள். ஆமாண்ணா, உங்க ஆடலும் பாடலும் மிகவும் பிடிச்சிருந்துச்சு அண்ணா. நன்றாக தெரியும். எனது எப்பயும் ஒரு கை சிக்கிருக்குமே. சிக்காது. இருந்தாலும் மாபெரும் புண்ணிய சபை. சரி, இந்த சபை எதற்காக அரங்கேற்றம்? எதுக்காக? விடியப்பனுக்காக. மினியப்பனுக்காக. பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்து சதுர் நாட்டியம். அமதி அமதி மச்சாண்டரே மச்சாண்டரோ வேதகாளி முடியப்பன். வேதகாளி முடியப்பன். ஏன் 4 பேர் புடிச்சிட்டீங்க? அப்படியா அண்ணா? எனக்கு வெளியே வந்த உடனே வெக்க வெக்கமா வருது. எதுக்கு வெக்கம் வருது? அண்ணன் சொல்றது என்ன சொல்லு. ஏடா என்னாச்சு இவனுக்கு? அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அண்ணா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? பிள்ளை நம்ம ஒரு வேதமுனியப்ப கோயிலுக்கு வா, சொல்றது கேளு. பக்கத்துல அக்கா உட்கார்ந்து இருக்கு. ஆமா பாப்புல உனக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னாரு. என்ன அவர் ஓடி போயிட்டாரு. போனீங்க மாப்பிள்ள உனக்கு மாமா கோபம் வந்துறாங்க. ஐயோ வேதகாளி முடியப்பா. எப்படி உங்க வீட்டு குசரம் போடுறீங்க? காதல் எங்க கூட பொழைக்கணும் இல்ல எங்க அக்கா கூட பொழைக்கணும். ஆமா ரெண்டு ஒண்ணு. ஒண்ணு இதா அதான். ஆமா அங்க குழந்தை குட்டியால இருக்கு பாப்பா. அதனால இவர் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? பிள்ளை நம்ம ஊருக்கு வா, உனக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னாரு. பிண்டி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? குத்தரன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தா போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே. என்னத்த அது என்னத்த? குத்தரன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தா போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே. அட பச்சை குத்துறேன்னு. ஆமா அடுத்தபடியாக அது மட்டுமா சொன்னாரு? உன்னன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மாற்றன்னு சொல்லி போட்டு மாட்டாமத்தா போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே, ஆசை ராசாவே. மாட்டாம போனவ தங்கச்சி, அருமை தங்கச்சி. அது என்னத்த? அது என்னத்த? கொலையில மாற்றன்னு சொல்லி போட்டு மாட்டாமத்தா போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே. இதுல வளையல. ஆமா அடியே அப்பா சாமி. அதெல்லாம் அவங்க எனக்கு சொன்னாங்க. தங்கச்சி உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன். நல்ல பாட்டா பாடி. இந்த ஊர்ல யாரும் காதுல கேட்டுக்க மாட்டாங்க, சன மட்டும் சிரிப்பாங்க. பாருங்க உங்களுக்காக ஒரு பாட்டு. அப்படியா? அப்பேற்பட்ட பாட்டு. நல்லா எடுத்துக்கிட்டு. கோமாளி என்ன நக்கரனே சொல்லி போட்டு நக்காமத்தான் போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே, ஏ ராசாவே, கோமாளி ராசாவே. உன்னை தூக்கி போட்டு ஆனா தங்கச்சிட்டு பாத்தியா கிருஷ்ணன் பாத்தியா போயிரும். அண்ணா மாபெரும் புண்ணிய சபை. இந்த புண்ணிய சபை எதுக்காக அரங்கேற்றம்? இந்த அள்ளி கல்யாணத்துல நான் வந்திருக்கேன். சரி, நான் யாரா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? தெரியும், சொன்னா தெரியும். இப்பேற்பட்ட அப்பாவி புள்ள வந்திருக்கேன். நீ அப்பாவி பிள்ளை. எங்க அப்பா சாமி என்ன போற கொஞ்ச நேரம் அவங்க ஊர்ல குசலம் பண்ணி வச்சிருப்போம்மா. நீ அப்பாவி பிள்ளை. ஏண்டா மாப்பிள ஏன்னு கேக்குற? அப்படியே பழமொழி சும்மாவா சொன்னாங்க? தூக்கடாங்குருவி தூக்கிட்டு நினைச்சேன், பொண்ணமா குருவி குறைஞ்சு பார்த்துச்சான். மாப்பிளைக்கு எப்படி வாய் ரொம்ப நீள்தான் மாப்பிளுக்கு? அப்படியே என்னடா மாப்பிள என்னன்னு கேக்குற? நானு சிட்டுக்குருவிக்கு பண்ணாட்டு கொடுத்தா சட்டி பண்ணுவேன் லொட்டுன்னு தட்டுமா. அந்த மொபைல் போற அப்படியே சுந்தரி சொரக்காருக்கு போனதா பந்தல பரப்பிட்டு விழுந்ததா? உழுவும் சொல்றேன். அம்மா திவ்ய பரிமளா
சூப்பர் சூப்பர். அண்ணா சொல்லு தங்கச்சி. திவ்ய பரிமணம். ஓ அப்படியா? அப்படி என்றால் தாங்களுடைய பேர்? கோபாலி இவரு பாரு என்னமோ ஐயோ ஐயோன்னு இருக்காரு. எங்க அண்ணா? சேகரண்ணா உனக்கு என்ன ஆச்சு? அவருக்கு தூக்கி நிக்குதாமா. அண்ணா சொல்லு பாப்பா. திவ்ய பரிமணம். அந்த புள்ளையா கம்மன் இருக்கு, கம்மனே இருக்க மாட்டாரு. ஐயோ பல வருஷமா வச்சிருந்த ஒரு வருஷம் கேப். அப்படியா? வந்துட்டேன். இப்ப வந்துட்டியா? அதனால ஐயோ ஐயோங்கறாரு. தொடர்றதுக்கே விட மாட்டேங்கறாரு. அண்ணா திவ்ய பரிமணம் ஜகன மோகனம் மின்ன. அடி அப்பா ஜகன மோகன் மின்ன. ஜகன் மோகன் எப்படி எப்படி? ஜகன மோகன். ஜகன மோகன். மோகன் நம்ம மோகன் அடுக்கு பாரு மோகனா. ஜகன மோகனம். ஓ மோகனம். மோகனம்னா ஒரு நாள் தலுக்கு. ஓ இப்படி டான்ஸ். ஒரு பிலுக்கு ஒரு குலுக்கு. இப்படி அப்படி. ஆஹா. அப்பேற்பட்ட என்னுடைய பெயர் செங்கமலம் தாதி. என் பேர் தான் செங்கமல தாதி. கருமமே பாக்குறீங்க எல்லாரும் சொல்லுவாங்க. பரவாயில்ல கூட என்ன உடுப்பு என்ன யாரு பாக்குறாங்க? ஓமையாட்டு பண்றத போற ஓமையாட்டு என்ன வேலை பண்றது நினைப்பாங்க. பாப்பா மண்ணுக்கு மனசு பட்டு என்ன அண்ணா அப்படி என்னோட பேர் செங்கமல தாதியாக நான் இருந்தாலும் நீங்க பெத்தாங்களே பொட்டப்பள்ள எங்க அப்பா அம்மா யாரு தெரியுமா? யாரு பாப்பா? அப்பா யாரு, அம்மா யாரு, மம்மி யாரு, டாடி யாரு, எத்தனை பேர் எங்களுக்கு பிறந்தீங்க? தாய் தந்தை யாருக்கு சொன்னா தெரியும். அப்பா அம்மா யாரு? தேங்க்யூ அண்ணா. நாராயணன் கார்த்திகை அவர்கள் இதயத்தை தொட்டி விட்டார். நாராயணன் கார்த்திகை அவர்கள். இதும் நாராயணன் கார்த்தி அண்ணன் அவர்கள் சொத்துல இருந்து இந்த கோமாளிக்காக 10 ரூபாயும் கொடுத்துட்டாங்க. இந்த தங்கச்சிக்காக ஒரு 10 ரூபாயும் அன்பளிப்பு செய்துள்ளார். ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும். ராமா ஜெயம்.
சொல்லு பாப்பா. அம்மா 10 மாதம் 300 நாள் 3 திசைகள் நாடி அங்கத்துல சுமந்த பெற்றே உடைய தாயார் யாரு, தந்தை யாரு, தாய் தந்தையார் எத்தனை பேர்கள் நீங்கள் பிறந்தீங்க? அப்படி கேக்குறீங்க? நான்லாம் வயிற்றுக்கு சோறு திங்கிறேன். அருமையான சாப்பாடு பாத்தியா, நல்ல பிரியாணி, ஆம்பளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதையே சாப்பிடுங்க. என்ன பியா? சோறு. அதுதான் சாப்பிடும். அண்ணா சொல்லு பாப்பா. எங்க நாடு எது? நாடு என்ன? திருமதுராபுரியில. திருமதுராபுரி. ஆமா, அது ஒரு பகுதியா வாழ்றோம். அப்படியா? அந்த நாட்டிலே ஒரு பகுதி, நாட்டுல ஒரு பகுதியில வாழ்றோம். எங்க அம்மா பேரு அமிர்தவள்ளி. அம்மா பேர் வந்து அமிர்தவள்ளி. என் தந்தையார் பெயர் அமிர்தராஜன். அமிர்தவள்ளி. இருவருக்கும் ஒரே ஒரு ஒட்ட புள்ள நான் தான் பிறந்தேன். அண்ணா ஏன் போய் புள்ளைய பிறக்கலையா? பொட்ட புள்ளைய பிறக்கலையா? நாசமா போனவன் நான். நாசமா ஒரே ஒரு பொட்ட புள்ள நான் பிறந்தேன். நான் நாசமாட்டே நீ மாசமாயிருவேன். ஆமா, ஒரு பொட்ட புள்ளையாக ஒரே ஒரு பெண் குழந்தையாக பிறந்து எங்க அப்பா அம்மா வளர்த்து வாலிபம் செஞ்சாங்க. சில நாட்கள் ஆன உடனே நான் யார் இடத்தில் அடைக்கலம் ஆனேன். அந்த அம்மா எப்பேற்பட்டவங்க? யாருமா? யாருகிட்ட இருக்கீங்க இப்ப நீங்க? அந்த அம்மா பேரு இந்த நாட்டை சகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய இந்த திருமதுராபுரி பட்டணத்தை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய அள்ளி ராணி. முத்தலக்கும் பாண்டியனுக்கு முதல் மகளாக பிறந்தவங்க. புரியுதா? 6000 பாண்டியர்களுக்கு அருங்கிலியா பிறந்தவள் அந்த அம்மா. ஒரே ஒரு அம்மா தான் அள்ளி ராணி. அப்படி 6000 பாண்டிகளுக்கு அருங்கிலியாக பிறந்த ஒரே ஒரு பெண் அந்த அம்மாக்கு அணிவடை பணிவடை. அதாவது அந்த அம்மா வானா வரணும், போனா போகணும். 1000 தாதிமார்கள் அந்த அம்மா கிட்ட அருகிலேயே இருப்போம். நீங்கள் ஒரே ஒரு குரல். என்னாச்சு? என்னன்னு சொல்லட்டும். சொல்லு ஐயா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டேன். பக்கமா சொல்லிட்டு போ. அங்க நீ போடினா செருப்பு போடுது. அண்ணா போடுதான் வரக்கூட திருப்பி வரமாட்டே. எங்களுக்கு எதுவுமே குறையில்ல. சோத்துல குறைவா, சொகத்துல குறைவா, காசுல குறைவா, பணத்துல குறைவா, போடுற நகையில தான் குறைவா, நட்டுல தான் குறைவாடா. குறைவா யாரு குறைவா? குறையான்னு கேக்குறேன். எதுலமே குறைபாடுகள் எதுலுமே குறையில்ல. அண்ணா என்னதுல ஒரு குறை? ஒண்ணு குறை. என்ன சொல்லு? அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு? என்ன குறை சொல்லு? அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? நம்ம சேகரன் அண்ணாக்கா என்னன்னா ஒரு குறை சொல்லு. நீதான் சொல்லிச்சா என்ன குறைவு மேல? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? அதெல்லாம் இல்ல. அந்த அம்மாவுக்கு எங்களோட 2-3 வயசு எச்சாதான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு அள்ளிக்கா இந்த கேப் மாதிரி முட்டை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ராணி அம்மா என்ன ரத்தத்தோடு புடிச்சுக்கிற கையில. எப்படி அந்த அம்மா கிட்ட எத்த சோடு இருக்குதா? கருமமே என்ன இருக்குது கையில? வாள். அட வாளாயுதம். நாட்டுக்கு ஒரே மகளா போயிட்டாங்களே. ஆமா. ஆம்பளை வாரிசு இல்ல, பொம்பளை வாரிசு இல்ல. இந்த அம்மா ஒண்டியா பிறந்துட்டாங்க. 6000 பாண்டிகளுக்கு ஒரே ஒரு மகளா பிறந்துட்டாங்க. ஒரே ஒரு மகள். அம்மா பாடுற அட்டுப்பொலி கொஞ்சமா நஞ்சமா. அம்மா கூட தெரியாம வந்து நாங்க சேர்ந்துட்டோம்னா. அப்படியா? ஆசல இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் பாய்கள் நிறைய இருக்கும். அதனால தெரியாம வந்து இந்த அம்மா கிட்ட தாதி பெண்களா சேர்ந்துட்டோம்னா. சேர்ந்த நாள் முதலாக என்னதான் இருந்தாலும் கூட ஒரு பொண்ணா பிறந்த கல்யாணம் காட்சி பண்ணணும். இந்த அம்மா தான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கருப்பெடுத்து முண்டை உங்களுக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. உன்னைய பண்ணி விடலையா? உன்னைய பண்ணி விட்டு விடலையா? ஒண்ணுமே விடல. அதனால அம்மா சொல்ற பேச்சு கேட்டுட்டு அம்மா கண்டா குண்டா சட்டிப்பான சாமான விளக்குறது நல்லா விளக்குவேன். நல்லா விளக்குவியா? கரும்புமே வீட்டு சாமான வேலையில நாங்க தான் பாத்துக்கோம். அந்த சாமான வேலையை பாத்துக்கிட்டு அந்த அம்மா நல்லாதான் வச்சிருக்காங்க. பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆளு சேர்ந்தா கூட்டம். தடி எடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓட்டம் தடி எடுத்தா ஓடிட்டே இருக்கணும். அந்த அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ அந்த அம்மா பின்னாடி தெரியுறாங்க. நாங்க அந்த அம்மா கல்யாணம் பண்றது பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் இந்த ஊர்ல ஒரு பையனை பாத்துருக்கிறேன். எதை முனியப்பா அந்த அம்மா புத்திய மாத்தி. என்ன முனியப்பா? வேதகாளி முனியப்பா. எங்க மகாராணி அம்மா தான் கல்யாணம் வேண்டாம் ஆம்பளையே வேண்டான் இருக்கிற. இப்போ கல்யாணம் பண்ணல, நாங்க பண்ணாம இருக்கிற தலையெழுத்தாயா விட மாட்டேங்கிற ஆயா. அதனால முனியப்பா அடுத்த வருஷம் ரெட்டை கடை வெட்டி உனக்கு பொங்க வைக்கிறேன். எங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்த வருஷம் மட்டும் இந்த வருஷம் கல்யாணம் எங்களுக்கு நல்லபடி நடந்துருச்சுன்னா கோமாளி குஞ்சா இருக்கிற முனியப்பா
ஆமா என்ன அடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் நாளைக்கு போகும்போது அப்புறம் ரூம் வீட்டு தான் நீங்க போகணும். அதனால ஏன் குஞ்சியா இருக்கிறாங்களாமா? இல்லண்ணா உங்களை கூட்டிட்டு வந்து கோழி குஞ்சு இருக்கலான்னு. அப்படி சொல்லு. ஏன் குஞ்சியா இருக்கிற கொண்டாடிக்க 1000 தான் இருந்தாலும் எங்களுக்கு அம்மா போல அந்த அம்மா. ஆமா ஆமாமாப்பா ஆமா. எங்களுக்கு எந்த குறையும் இல்லண்ணா. எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கல. சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அது இருந்தா போதும். அதனால கோபம் என்பது பக்கம் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உண்மை. அப்பப்ப அந்த அம்மா கோவப்படுவாங்க. அப்பப்ப எங்களை எல்லாம் அணைச்சுக்குவாங்க. கோவம் இருக்கிறது குணம் இருக்கும். குணம் இருக்கும். சரி நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? முக்கியமான சமாச்சாரம். அந்த அம்மா தான் உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஆமா. அள்ளி எங்க கூப்பிட்டாங்களா? அள்ளி அக்கா தங்கச்சி அள்ளி குள்ளி மல்லி எக்க மல்லி ஏறு மல்லி திண்டு மல்லி போன் மல்லி வா மல்லி போன் மல்லி மொக்கப்பட்டி மங்கப்பட்டி சுத்து மல்லி. அதனால அண்ணா சரி அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களே நல்லா சிரிச்ச முகமா இருக்கிறாங்களா கோபத்தோட இருக்கிறாங்களா? போய் பாரு அங்க போனதா தெரியும். அப்படியே கல 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 கலன்னு சீக்கிரமா கூட்டு வர சொல்லுங்க. அந்த அம்மாவோட கோபத்தை அடக்கணும்னா நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில் ஒருத்தி வருவா பாருங்க அந்த அம்மா வந்து விச்சாதான் எல்லாம் நடக்கும். அந்த அம்மா வந்தாதான் கோபமே அந்த அம்மாக்கு போகும். அப்படியா? அதனால என் தங்கச்சி உண்மை திரும்ப கடைசிக்கு ஒருத்துவேன். அது பேர் என்ன பேரு? கனகவல்லி. கனகவல்லி. அந்த அம்மா வந்தா தான் எங்க பெரியம்மா கோபம் வந்தா கூட கோபம் கொஞ்சம் தனியும். அந்த அம்மா வந்து விச்சு காட்டணும். அவளை கூட்டிட்டு போனா அறிவுரைகள் சமையார்களே அள்ளிராடி ஆனவள் கடைசி தங்கையாக கனகவல்லி இலைக்க தோழி பெண் கனகவல்லி கனகவல்லி தர்மா கனகவல்லி தர்மா. Oh,
கோமாளி தேடாத இடமெல்லாம் தேடி பார்த்ததில்ல தேடாத இடமெல்லாம் தேடி பார்த்ததில்ல நம்மள ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது ஏடா கோமாளினா ஓய் ஓய் பிள்ளை எப்படி ஓய் செட் எப்படி மொத்தத்துல சூப்பரா ஆஹா எல்லாம் அதுதான் பிடிச்சிட்டு வந்தீங்க எல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல ஓ அங்க தெரிஞ்சிட்டு இருந்தா கோமாளி தொங்கிட்டு இருந்தது தொங்கிட்டு இருந்ததா தெரிஞ்சிட்டு இருந்ததா ஆனா எங்க செட் எப்படின்னா சூப்பரா எந்த ஊர்காரங்க ஈரோடு அடுக்கு பாருங்க படிச்சிருக்கிறியா ஓய் படிச்சிருக்கிறியா பைத்தியக்கார மாதிரி பேசுறான் என் ஊர்ல நான் பெரிய படிப்புடா பெரியப்பா பெரிய படிப்புடா ஏய் கேடுகுதி அது இல்ல படிச்சிருக்கிறியா பெரிய படிப்புடா படிச்சிருக்கிறீங்களா பெரிய படிப்புடா போர்டு படி எந்த போறட அந்த போர்டு படி அப்படியா மா கா கா பூ கு நா கு என்னது இதுவா மா கா கா பூ கு நா அதாக்கா டேய் நீ தான் இப்படி பண்ணி சொன்ன ஏய் அப்படி இல்ல அங்க மேல இருந்து படி ஓ அப்படியா ஆமா. ஈரோடு கலைமகள் நாடக சபா கிராமிய தெருக்கூத்து ஆமா. அடுக்குப்பாறை மாதியா டி மானி பி இல்ல பி மணி வாத்தியார் தம்பி கேது இருக்குதா எத்தனை தேதினா அந்த டைரி எழுதி டைரியிலையா எழுதுடா சீக்கிரம் 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 எத்தனை தேதி ஓய் எத்தனை தேதி 33ஆம் தேதி உங்க அக்காளுக்கு போய் எடு ஏண்டா 33ஆம் தேதி எங்கனா இருக்குது இது என்ன மாசம் இது என்ன மாசம் ஆவணி மாசம் ப்பு! ஆவணி மாசமா அப்புறம் இது ஆடி மாசம்டா ஆமா ஆடி மாசம் அடுத்து என்ன மாசம் அடுத்து தெரியலையே அடுத்தது ஆவணி ஆவணி இது ஒரு 30 ஆவணி ஒரு 33 மூணாம் தேதி 3ஆம் தேதி இது ஒரு 30 ஆமா. அது ஒரு 3 ஆமா கரெக்ட்னா 30 வந்துட்ட அதான் வந்து கூத்து ஆடிட்டு இருக்கேன் அத 33ஆம் தேதி ஆ. ஆடிடலாம்னா ஆடிடுவோம்ல. யாரு காரணம் ஓய் யாரு காரணம் ரெடி ரெடி எத்தனை அந்த தாத்தா வந்து நேரம் பண்ண முடியுமாப்பா ஒண்ணும் பண்ண முடியாது தோல் எல்லாம் விரிஞ்சிட்டு இருக்கும் இருக்கட்டும் பாப்பா கிட்ட பேசிருப்போம் பாப்பாட்ட பேசிக்கிறியா போ 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 போய்க்கோ அவ்வளவுதானா போடா அவ்வளவுதானா போ போனா அண்ணா அவ்வளவுதானா போனா அவ்வளவுதான் மரியாதையா போ மச்சான் அவ்வளவுதானா போடா மாமா ஆஹா. சித்தப்பா பிடிக்காது பெரியப்பா பிடிக்காது அப்பா பிடிக்காது போடா கேன போ கூட்டிட்டு போ இவரெல்லாம் மரியாதை கொடுத்தா வாங்கி போடும் அட கடவுளே எடப்பாடி ஜிகச்சு பெட்ல கிடக்கிற மாதிரி பாவம் தள்ளி எடுத்துக்கிறேன் ஒரு கொஞ்ச நேரம் வந்தார் ஏகே கோபாலி பாபா அப்படி கூப்பிடுறேன் வரதெல்லாம் அண்ணாமான்னு கூப்பிடுறாங்க மாமான்னு கூப்பிடுறாங்க லாட்டரி சீட் அடிக்குது உனக்கு லாட்டரி சீட் இந்த பொண்ணதான் மாமான்னு கூப்பிடுது பரவாயில்ல இதே மாதிரியே கூப்பிடு கோபாலி பாபா ஓய் நாரடி இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கு ஆஹா என் கூட என்கிட்ட ஏதாவது ரெசிபியா ரசிக்க ஐயோ, மாட்டியா எத்தனை பேருக்கு நான் நசி இருக்கிறேன் என்னத்த நசுக்கன ஓ இத நசகறதுல இந்த புடிச்சு பாப்பா அருமை விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அது உடஞ்சிடாம பாக்குறவன் கில்லாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு நெஞ்சல நாங்க 2 பேரு புஜல நாங்க எங்க போய் புஜல டாவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா டாவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்கத்தால இவ வீட்டு மில்லாட காலையில எழுந்திருச்சு கோல போடு காதுல சவுண்ட் கேட்டு நானு எழுந்து எங்கிற பார்க்க போது கண்ணல திறந்துட்டா கொஞ்சம் குமரே கண்ணல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை காட்டல அவளை பாக்கல என்ன காட்டல பாக்கல கண்ணகன முட்டி கிச்சு காதல் வந்து ஒட்டி கிச்சு டாவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா டாவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா சென்னை மாநகரிலே சவுகுஸ்மா ரோட்டிலே கடிலாஜுலே சின்ன கிளிசு வாங்கி தந்த பகவா கடையில கட்டிசு வாங்கி தந்த கண்ணுல அழகெடுத்து டாய்க்கு தேவி ஜாப்பில கதை போட்ட போட மாட்டான் அவன் என்ன தொட்டா கடவுள் சத்தியமா அவட தொடவே இல்லை. பாப்பாவுக்கு கொரோனா இருக்குதாமா கனகன முட்டி கிச்சு காதல் வந்து ஒட்டி கிச்சு ஆவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா ஆவு டாவு டாவுடா டாயிலாக்கு டையடா ஆவு டாவு டாவுடா நீ தூக்கு போட்டு சாவடா இத்தனை பேர் எதிர் இருந்தா நம்ம பாட்டு பாட முடியல தங்கச்சி தொத்துல்லா சிப்பா அடி அம்மா அப்படி இருந்தாலும் போடாது போகட்டும் போங்க கூத்து முடிஞ்சு போச்சு போங்க ஏய் இங்க பாரு எல்லாம் போயிட்டா கோயா மாப்பிளைய வந்து கூத்து பாப்பா நீதான் இல்லாத போக சொல்றீங்க
அது இல்ல பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அட வீண் வார்த்தைகள் ஆமா. அப்படியே பேசிக்கிட்டா கதை வரணும்ல. ஆமா ஆமா அம்மா அப்படி இருந்தாலும் சரிம்மா. நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? மகாபாரதம். அதற்கு முன்பதாக தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை. அது தேவ சபையா? இப்படி பூலோகத்தில் கூடியபடியால் புண்ணியமான ராஜசபை. அங்க ஒரு ராஜசபை, அங்க ஒரு ராஜசபை, சரி, இங்க ஒரு ராஜசபை, அங்க ஒரு மூதேவி சபை, இது ஒரு மூதேவி சபை. அம்மா எல்லாம் தான் இருக்கும். பாவம் அது தோக்கத்துக்கு பெரியவன் என்ன இருக்காங்களா யாராலும் முடியவே முடியாது. அதுக்கு பெரியவன் யாருமே கிடையாது. இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். வணக்கம் வணக்கம். சொல்லு பாப்பா. அடி அப்பா அப்படி இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம்? மகாபாரதம். அள்ளி கல்யாணம். மகாபாரதத்தில் ஒரு பகுதி அள்ளி திருமணம். இந்த நாடகத்திலே நான் வந்தவனையா? நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? சொல்றேன். சொல்லு 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 பாப்பா. அப்படியே அரியன பேல பேல பேலக்கே மேகம் பளபளக்கு ஒரு மின்னல் ஒளியை போல. மின்னல் ஒளி 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல. சரி, நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் சாதி பெண். சாதி பெண்ணா? ஆமா. சாதி பெண்ணாக நான் இருந்தாலும் ஆமா. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன பெயர்மா? என்னுடைய பெயர் தான் அண்ணனுக்கு கேட்ட தெரியும். அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த. சரி, என்னுடைய பெயர் கனகவல்லி. ஓ, தாங்களுடைய பேர் வந்து கனகவல்லி. கோழி பெண் கனகவல்லி. ஆமா அம்மா. கனகவல்லியாக நான் இருந்தாலும் ஆமா, நான் எப்படி விரக்தி? இரணியா எப்படிமா பிறந்தேன்? யாரால் விரக்கப்பட்டேன்? கனகவல்லின்னு சொல்றீங்க. இந்த கனகவல்லி பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யாரு? என்னுடைய தாயார் தந்தையார் யாரு? யாரு? வா சொல்றேன். சொல்லு.
கனகவல்லியம்மா அடியம்மா கனகவல்லியா அப்படி ஆ. என்னுடைய தாயார் தந்தையார் யாரு? யாரு? என் தந்தையார் பெயரும் ஆஹா. சௌந்தர்யராஜன். ஓ சௌந்தரராஜன். ஆமா. அவர் பவானில தொங்கிட்டு இருப்பாரு. தாயார் பெயர் ஆ, ஆ. சௌந்தர்யவல்லி. ஓ சௌந்தரவல்லி சௌந்தரராஜன். ஆமா. ஆ, ஆ. அப்படி இருவருக்கும் ஆஹா. நான் மகளாக பிறந்து ஒரே மகளாக வளர்ந்து ஆ, ஆ. அம்மா ஓய் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறியா? ஏமா கல்யாணம் தாங்கள் கை விட்ட தோழி பெண்கள் கல்யாணம் ஆகி விட்டதா? அடி அம்மா ஓய் எனக்கு கல்யாணமே ஆகல. ஏன் இவர்தான் ரெடி பண்றது? இவரா வரமாட்டேங்கிறாரு. ஐயோ போறாரு. சிவகுணி கட்டிடுவாரு. அடி அம்மா ஓய் அப்படி ஆ, ஆ. எனக்கு எதனால திருமணம் ஆகல தெரியுமா? ஆமா யாரெல்லாம் வரோம் கல்யாணம் ஆகல கல்யாணம் சொல்லிட்டு ஏன் எதுனால? என்ன காரணம் தெரியுமா? ஏய். அம்மா ஆ, ஆ. இந்த மதுராபுரி பட்டணத்தை ஆ, ஆ. ஆணுக்கு ஆளாக திருமதுரை. ஆமா ஆ, ஆ. ஆணரசாட்சி பட்டம் கட்டி ஆ. ஆண்டு வராங்களே ஆமா அல்லி மகாராணி. அல்லி மகாராணி. ஆமா. ஆ, ஆ. அவர்களிடத்துல ஆ. நான் தாதி பெண்ணா பணிபுரிந்து வரேன். ஓ நீங்கள் ஆமா ஆ, ஆ, ஆ. பணி பெண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓ அந்த அம்மா கிட்ட வேலை வாடி செஞ்சுட்டு ஆமா இருக்கீங்க. ஆ, கல்யாணமே வேணான்னு சொல்லி ஆ. அந்த அம்மா காலடியே கெதின்னு சொல்லி ஆ. அந்த அம்மா கிட்ட வேலை செஞ்சுட்டு அப்ப இருக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா அந்த அம்மா இப்ப கல்யாணம் ஆகுது அப்ப நீ கல்யாணம் ஆமா பண்ணி அந்த அம்மாவை கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆ. எங்களையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணது கூட அந்த அம்மாக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க? ஆமா. நீங்க எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஆமாடி. ஆ, ஆ. அம்மா ஏய் அப்படி இருக்கும்போது ஆஹா. இன்று தினமாக இதற்காக வந்தாய். முக்கியமான சமாச்சாரமா? என்னடி விஷயம்? அந்த அம்மா தான் உங்களுக்கு சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. அப்படியா? அள்ளி மகாராணி அள்ளி. ஆமாடி. அக்கா எல்லாம் தோழி அதனாலே ஆ. போகலாமா? அள்ளி பள்ளி புள்ளி எல்லாத்தையும் கூட்டு வர அப்பா, சொன்னாங்க. எல்லாத்தையும்
ஏன் இப்படி தெரியல என்னடா உனக்கு ஆச்சு? மூடிட்டு போடு கேப்பாரு கூதி பணம் மூடி போடு ஏன்டா கோமலி அங்க போயிட்டீங்க? அவன்தான் அந்த போடு போறான்னு கேப்பாரு முண்டை அறுப்படுத்து முண்டை ஏய் பாய் பேசுறது வாங்கி கட்டிக்குவேன். மரியாதையா பேசு. ஃபர்ஸ்ட் கிளி பொம்பளை கூட்டமா இருக்குதா அப்போ நீ பேசுறது வந்து ஓம் கூதிலாதீங்க. கண்டா ஓடிடா. இதுல பேசுறியே. ஓம் கூதிங்களா? ராணியம்மா மல்லிகை மட்டினர் மறிக்கொள்ளு கோங்கு மந்தார் விருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி இருவாச்சி கருவாச்சி பன்னீரால் பாதங்களில் பட்டாடையால் நீர்தொழித்து உங்களுடைய பாதத்தை இந்த அன்பு தோழியாகிய 6 பேர் உங்கள் பாதத்தை பண்டிருக்கிறேன். வருஷப்படி கேப்பாரு கூதிங்களா? இங்க வாரி அங்கே இருந்து கோமாளி கொடுக்கிறேன். வெளிய ரங்க பண்ணு போ. யார் அந்த மகாராணி எப்படி பட்டவ? தேவடிய முடியா? எப்படி தேவடிய முடியா? இல்ல தம்மா எப்படி எவ்வளவு கம்பீரமா ஊப்பரமா அம்மா மகாராணி அம்மா
அம்மா, மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். உங்களுடைய அதாவது நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது வாழ்வீர்கள் அம்மான்னு சொல்லும் பொழுது அந்த சிவபெருமான் நீங்க கொடுத்த வரம் போல் சரிங்க அம்மா. இருந்தாலும் இப்படி கோபத்தோடு இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே நாங்க அந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்தந்த வேலைக்கு அந்தந்த ஆளுங்க செஞ்சிருக்கிறோம் போது நாங்க அது சீக்கிரமா செஞ்சிருக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அப்படியா? மாடு வாய்க்குமா மகராசனுக்கு வாய்க்குமா புண்ணியவதிக்கு நல்ல தோழிகள் அமைந்தார்கள். இந்த அள்ளி எனக்கு எப்படா டேய் சூப்பர் சூப்பர் பெண்கள் சூப்பர் தோழி பெண்கள் மகராசனுக்கு என்ன எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம். ராணிமா வந்திருக்கேன். சீக்கிரம் எல்லாம் எடுத்துட்டு போடு. சொல்ல தேவடிய அறிவு இருக்கான்னு கேக்குறேன். உனக்கு நாங்க என்ன வேலை வச்சோம்? பாட்டுக்கு எங்க அம்மா மகாராணி அம்மா அவங்க வந்து நிக்கிறாங்களே, அவங்க நிக்கிறப்ப எங்க கால் வலிக்குது. அதனால உட்கார ஒரு சேர் கொண்டு வந்து போடுறான்னு சொன்ன திருத்தமா சொல்லிருந்தா பரவாயில்ல. அம்மா வந்து உள்ள வெளியே கொண்டு போட சொல்ல நான் என்ன சொல்றது? என்ன பண்றது? அதனால உலகத்தை வெளியே கொண்டு போட்டேன். அண்ணா அதுதான் அப்படி போச்சு. அது போட்டு விடு. அடுத்து இன்னொரு சமாசாரம். என்ன கிழமை இன்னைக்கு? இன்னைக்கு விடிஞ்சா நாளைக்கு புதுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. அதனால அத ஒண்ணு சேர்ந்துருக்கிறோம். அதனால குழம்பு வைக்கணும். குஞ்சு சீக்கிரமா நசுக்கு. குஞ்சு நசுக்குறது? ஆமா குஞ்சு நசுக்குறது. சீக்கிரம் ஐயா நசுக்குடா. அடிபட்டு கூதி ஏன் அவசரப்படுற? குஞ்சு நசுக்குறா. உன்னை சொல்ற சீர் குஞ்சு நசுக்க. குஞ்சு நசுக்குறா. நீ வந்தற. குஞ்சு வரடா சாமி. ஏமா அந்த குஞ்சு வளவளத்து இருக்குது. ஏய் முள்ளைங்க நான் வந்திருக்கேன். கோழி குஞ்சு நசுக்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்றாங்க. ஏமா நெப்பு கட்டு கூதி நல்ல திருத்தமா சொல்றாங்க. குஞ்சு அந்த குஞ்சு பிடிச்சி நசுக்குறது. குழந்தைக்கார குஞ்சு சுருங்கி போய் கிடக்குது. அது சுருங்கி போய் கிடக்குது. அட நாசமா போறதா என்ன சொன்ன? எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்கிறோம். வாய்க்கு ருசி ஆக்கி போடணும். அதனால கோழி குஞ்சு போடுறான்னு சொன்ன கொள்ளக்கார கொஞ்சம் போய் பிடிக்காத மான கட்ட நாய அது உள்ள கிடைக்குமா? எடுத்துட்டு போய் லவுக்குல உள்ள போதா? போய் எல்லாம் எடுத்துட்டு போய் வேலைக்கு வேண்டாம் போ.
வேலையை விட்டுட்டு போ நான் ரெடி வேலையை விட்டுட்டு போட நீ நான் ரெடி என்ன வேலை விடுறதுக்கு சரி பாப்பா வா செய்யற வேலையை விட்டுட்டு போட நான் ரெடின்னு சொல்றேன் நீங்க ரெடியா ஏய், என்ன வேலை என்னமா என்ன வேலை அம்மா வேக வீட்டு வேலை விட்டு போறாங்க போய் முன்னையா சொன்னா போயிருப்பேன் வேற ஒண்ணு போனா என்ன அர்த்தம் பின்னாடி வர சொல்லு எதுக்கு வேற ஒண்ணு சொல்லு இழுத்து போய் முடியும் போ சரி பாப்பா வாங்க சரி வாங்க ஏய் பாப்பா ஏய் கடவுளுக்கு தேவையா முடியல வாங்கடி ஏய் சீ வா போலாம் நான் ரெடி போய் வரட்டுமா அந்த மாதிரி போறோம் ராணியம்மா கேட்டா தாலி மாறல தலையில சில்லறை வேலைகள் செய்து கொண்டிருக்கும் தருவாயில அழைத்ததொரு செய்தி என்ன அன்புடனே நீங்க எங்களுக்கு சொல்லுங்க வரவழைத்த செய்தி என்ன வகையுடனே நீங்க சொல்லுங்க அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க என்ன விஷயமாக இருந்தேன் என்ன விஷயமாக இருந்தேன் பிறகு 4 நாளுக்கு அவருமே நான் மகிழ்ச்சி வருமே ஒன்றாக இருக்கிறோம் இவனா சாத்தால் ஒன்னாதான் தூணால் ஒன்னாதான் எல்லாம் விளையாட போனாலும் ஒன்னாதான் எங்க போனாலும் எல்லாம் ஒன்னாதான் போவோம் ஒரு இடத்துல இங்கிறப்போ ஒன்னா இருப்போம் இங்கதான் ஒன்னா இருப்போம் வேண்டது வேறதா திங்கிறது ஒரே இடத்துல என் படிக்கிறது ஒரே இடத்துல ஆமா. அப்புறம் பேண்டறது அல்லா கேட்டா இல்ல எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் ஒரே இடத்துல பொம்பளை தானே ஒரே இடத்துல போறேன் போடாட போறேன் வாடா போனங்கிற போடா வர்றா ஏய் என்ன என்ன வாடா போனங்கிற வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டியா தூக்கி போட்டு எல்லாம் கருப்படிச்சிட்டு போயிடும் அப்புறம் அந்த மாதிரி எப்படியா பண்ணுச்சுன்னு உங்களுக்கு சொல்லுவிடா அந்த மாதிரி சொல்லுவிடா தாலி மாறல இது அருமையா இருந்த உங்களை அதிபரமாக அழைத்த காரணம் என்ன ஏது காரணமாக அழைத்தேன் என்ன காரணம் அடியே அண்ணனும் நம்ம நிறுத்தி வருமா ஒன்றாக இருப்பது வழக்கமா அதனால இன்றைய நேரத்தில் என் தந்தையாராகிய பாண்டியவனுடைய இதோ முதல் தலைவராக முத்தலக்கும் பாண்டியிலே பெரியவராகிய பாண்டியவன் என்று அழைத்திருக்கிறான் என்ன விஷயமாக ஏது விஷயமாக ஒவ்வொரு நாளும் விடுதலை குளித்து நீராடி விட்டு தந்தையாருடைய பாதத்தை பணிவது வழக்கமாக அதனால அனைவற்று வருமை என்று சென்று தந்தையாரை பார்க்க வேண்டும் அதற்கு உண்டான வேலையை ஏற்பாடு சீக்கிரமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் என் கோபத்திற்கு ஆளாவது தெரியுமில்லை நமக்கு தெரியுமா தெரியும் தெரியுமா தெரியாது என்ன தெரியும் அப்படியா சீக்கிரமாக சென்று தந்தையார் ஆகிய பாண்டியவனை நான் பார்க்க வேண்டும் அதிவிரைவாக என்ன விஷயமாக அழைத்தார் என்று விரைவில்லை அப்பா கூட்ட ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிறகு 4 முதலாக அவருமே ஆண்கள் என்றால் அனைவரும் பிடிக்காது இந்த நாட்டிலே பெண்களுடைய அரசாட்சி தான் இருக்கணும் எங்க பார்த்தாலும் பொம்பளை ராஜ்யம் தான் இருக்கணும் சரியா அதனால சரிப்பா போய் சீக்கிரமாக நான் அழைத்தேன் என்று நாம் தந்தையார் அழைத்திருந்ததற்காக போய் பார்த்துட்டு வேண்டும் போய் வரீங்களா வாங்க சீக்கிரம் எப்ப 10 மணிக்கு வெளியே வந்தா நானே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டுங்க உங்ககிட்ட 1-2 பேர் அது மாதிரி யாராவது நான் 3/4 ஜீரணம் பண்ணிட்டேன்
இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆ, ஆ. இன்னும் ஆஹா. வேதமுனியப்பன், ஆஹா, ஆமா. வேதகாளி முனியப்பன். வேதகாளி முனியப்பன். ஆமாம். ஆ. இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஏய். அன்பும் ஆதரவு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஆஹா. நமது ஊர் பொதுமக்களாகிய அனைவர்களுக்கும் ஆ, ஆ. நமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்த முதல் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வேதகாளி முனியப்பன் தான் சொல்றோம். அதேதான். அப்படியாக இருந்தாலும் நாம் இன்றைய தினத்தில் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? மகாபாரத் ஒரு பிரிவாகிய ஸ்ரீ மகாபாரதம். ஆமாம். அள்ளி திரு கல்யாணம். அள்ளி திரு கல்யாணம் இல்லை என்றால் அள்ளி அரசாணி மாலை என்று சொல்வார்கள். எந்த நாடுக்கு சேர்ந்தவங்க? உங்களுடைய பேர் என்ன? நாடு நகரம் என்ன? எப்படிப்பட்டவரு? எல்லாம் சொன்னால் தெரியும். மண்ணான வித்தை சொன்னாலும் சுட்டு போட கூட தெரியவே தெரியாது. நீங்கள் யார் என்று சொல்லி வாங்க சுவாமி கடவுளே. அந்த திருமணத்தை தன்னையாடும் என்னுடைய நாடோ உலக 56 தேசத்திலே என்னுடைய நாடானது என்ன நாடு? திருமதுராபுரி பட்டினம். திருமதுராபுரி பட்டணம். அந்த திருமதுராபுரி பட்டணத்திலே மற்ற கொடிக்கு அதிபதி ஆகிய என்னுடைய பெயரானது முத்துப்படி பாண்டியன் என்று தெரிந்து கொள். முத்துப்படி பாண்டியன் என்னுடைய பெயர். முத்துப்படி பாண்டியன். ஆமாம். 6000 பாண்டியர்களுக்கு தலைவனாய் விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் முத்துப்படி பாண்டியன். முத்துப்படி பாண்டியன். ஆமாம். சீரும் சிறப்போடு செல்வம் செழிப்போடு சரிங்க இந்த திருமதுராபுரி பட்டணத்தில் நான் ஆண்டு வந்தாலும். ஓஹோ, யாரு நீங்கள்? ஆமாம். 6000 பாண்டியர்களுக்கு திருமணமாகி 6000 பாண்டியர்களுக்கு கல்யாணம் முடிந்து கல்யாணமாகி 6000 பாண்டியர்களுக்கு யாருக்குமே குழந்தை பாக்கியமில்லை. யாருக்குமே குழந்தை இல்லையா? ஆமாடா. 6000 பாண்டியர்களுக்கு கல்யாணம் செய்து யாருக்குமே புத்திர பாக்கியம் இல்லை. உண்மைதான். அதனால் கட்டாத நந்தவனங்களை கட்டி வைத்தோம். சரி. காசி விஸ்வநாதருக்கு வெள்ளியால் வாகனம் செய்து வைத்தோம். அப்பொழுதும் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அப்பயுமே குழந்தை இல்லை. உண்மைதான். பறக்கின்ற பச்சைக்கு படமர தோப்புகளும் கூவுகின்ற பச்சைக்கு கொய்யாமர தோப்புகளும் வழியே வழியே போகக்கூடியவர்களுக்கு 6 மைலுக்கு அப்பால் ஒரு அன்னதானம், 3 மைலுக்கு அப்பால் தண்ணீர் பந்தல், இப்படி எல்லாம் செய்து வைத்தும் கூட எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது. 6000 பாடலுக்கு கல்யாணம் செய்து ஒருத்த கூட குழந்தை இல்லை. ஆமாம். அப்பொழுது என்னுடைய நாட்டின் மீது படையெடுத்துக் கொண்டு வந்தார்கள். யாரு வந்தார்கள்?
இலங்கையைச் சேர்ந்தவர்கள். ஓ இலங்கை. ஆமா. ஆ, ஆ, ஆ. அப்பொழுது இந்த பாண்டிய மன்னர்களாகிய 6000 பேர்களுக்கும் ஒரே ஒரு தளபதியாக இருந்தான். அது யாரு? அன்னவன் தான் நீர்முகராஜன். ஓ நிர்முகாசுரன். ஆமா. அதாவது நீர்க்காக்கைக்கு பிறந்தவனாகிய நிர்முகன் என்று சொல்லக்கூடியவன் எங்களுக்கு புத்தி மந்திரியாக இருந்தான். ஓ யார் உங்களுக்கு? ஆமா. 6000 பாண்டியர்களுக்கு. ஆமா. புத்தி மந்திரி. புத்தி மந்திரியாக இருக்கும் சமயத்திலே நாங்கள் என்ன செய்தோம்? 6000 பாண்டியர்களும் படையெடுத்து சண்டைக்கு சென்று விட்டால் நமது திருமதிராபுரி பட்டணத்தை யாராவது வந்து சிறைப்பிடித்து விடுவார்கள் என்பதற்காக 6000 பாண்டியர்கள் சென்று விட்டால் இந்த நாட்டிலே வேதவாடி முனியப்பனுடைய பேரையிற்கு போடக்கூடியது நாடக நடிகர்களுக்காக எனக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய மன்னனுக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் எந்த முக போனாலும் தங்கமாக இருந்து அந்த வேதகாடி முனியப்பனுடைய அணுகிறர்களும் அன்னவருக்கு ஏற்பட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் கண்ணோமல் கந்திஷ்டி நலி நலக்க பில்லி சூரியம் இவ்விதமான கிரக தோஷங்கள் விலகி அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் என்றும் நிகழாய் இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கும் சமயத்திலே அப்பொழுது நாங்கள் ஆலோசனை செய்தோம். அப்பொழுது நான் யோசனை செய்தேன். எப்படி ஒரு யோசனை? 6000 பாண்டியர்கள் நமது நாட்டை விட்டு சென்று விட்டால் நம் நாட்டை யாராவது சிறைப்பிடித்து விடுவார்களா? நாடு அவர்களுக்கு சொந்தமாகி விடுமே. அப்படி என்பதற்காக நம்பிக்கைக்கு பாத்திரமான எனது புத்தி மந்திரியாய் விளங்கக்கூடிய நீர்க்காக்கைக்கு பிறந்தவனாகிய நிர்முகன் என்று சொல்லக்கூடியவனை அண்ணவன் எனக்கு புத்தி மந்திரி அல்லவா? ஆமாம். அதனாலே ஆனால் புத்தி மந்திரியே நாங்களோ படையெடுத்துக் கொண்டு போகிறோம். நாங்களோ படையெடுத்து செல்லுகிறோம். அதனாலே இந்த நாட்டிலே யாராவது மன்னர்கள் வந்து நமது நாட்டை சிறைப்பிடித்து விடுவார்கள். அதனாலே நாங்கள் வரும் வரைக்கும் என்னுடைய நாட்டை நீயே காத்து வர வேண்டும். அப்படி என்று இந்த நாட்டை எல்லாம் மன்னவனுக்கு முடிச்சூட்டு விழா செய்துவிட்டு நாங்கள் என்ன செய்தோம்? படையெடுத்து கொண்டு போய்விட்டோம். படையெடுத்து போயிட்டீங்க. ஆமா. அப்பொழுது படையெடுத்து சென்று வெற்றி பெற்று வெற்றி வீரர்களாக திரும்பி வந்தோம். பாண்டிய மன்னர்கள். ஆமாம். இந்த நாட்டை ஆள்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் அல்லவா? ஒரு வாரிசு வேணும் அல்லவா? ஆமாம். அதாவது பிள்ளை இல்லாத வீடு புழுவுக்கு சமம் என்று சொல்வார்கள். கண்டிப்பா கண்டிப்பா உண்மை. பிள்ளை இல்லாத வீடு பேய் வீடு. பேய் வீடு. ஆமாமா. மைந்தன் இல்லாத வீடு பாப்பாவி. மகிழ்ச்சி இல்லாத வீடு. ஆமாமா. அதனாலே நாங்கள் 6000 பாண்டியரை ஆலோசனை செய்தோம். எப்படி சிவபெருமானை கோரி தவம் செய்ய வேண்டும். அந்த சிவனை கோரி. ஆமா. அந்த கைலிங்கிரி வாசகனாகிய அந்த சிவபெருமானை கோரி தவம் செய்யலாம் என்பதற்காக 6000 பாண்டியர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆத்து மனதை எடுத்து ஐயனாரை உருவாக்கி செய்து நாங்கள் தவம் செய்யும் சமயத்திலே ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அல்லி இலையிலே ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. ஒரு பெண் குழந்தையானது மிதந்து வந்தது. மிதந்து வந்த உடனே என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் அனைவர்களும் பார்த்துவிட்டு ஆத்திலே ஒரு அழகிய பெண் குழந்தையானது அள்ளி இலையிலே மிதந்து வருகிறது. அப்படி என்பதற்காக அந்த 6000 பாண்டியரும் ஒன்றாக சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்தோம். 6000 மன்னரை கல்யாணம் பண்ணி பாண்டிய மன்னருக்கு ஒருத்த கூட குழந்தை இல்ல. ஒரு பொட்ட பொண்ணு பிறந்தா எப்படி இருக்கும்? அப்படி அந்த குழந்தையை கெண்ட எடுத்த உடனே எடுத்து அணிந்தோம். இடதுபுறம் முத்தமிட்டோம். வாரி அணிந்தோம். வலதுபுறம் முத்தமிட்டோம். பிள்ளை இல்லாத வீட்டிற்கு பிள்ளை கிடைத்து விட்டால் மைந்தன் இல்லாத வீட்டிற்கு மகளாக வந்து விட்டால் அப்படி என்பதற்காக அள்ளி இலையிலே மிதந்ததனால் அண்ணவனுக்கு அள்ளி என்று பெயர் சூட்டினோம். அள்ளி என்று பெயர். ஆமா. அப்படி அள்ளி என்று பெயரிட்டு இந்த நாட்டை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சமயத்திலே அப்பொழுது அந்த நீர்க்காக்கைக்கு பிறந்தவனாகிய யார்? நிர்முகராஜன். ஆமா. எங்களுடைய நாடு நகரத்தை அவனிடம் ஒப்படைத்து நீங்க போயிட்டீங்க. அப்பொழுது என்ன செய்தான்? திரும்பி வந்து நாடு கேட்கும் போது நாடு கொடுக்க மறுத்து விட்டான். நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதனால? இந்த நாட்டிற்கு நான் தான் இனிமேல் அரசன் என்பதற்காக சொல்லிவிட்டான். அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? என்னுடைய குழந்தையாகிய அள்ளியானவள் 5 வயது குழந்தை. யார் அள்ளி? 5 வயசு. ஆமா. அண்ணவன் செய்யக்கூடிய அநியாயம் அட்டலியும் இந்த உலக பிரபஞ்சத்தில் யாருமே செய்திருக்க முடியாது. நாடே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமா. அப்பொழுது நிர்முகராஜனை எப்படியடா வெல்வது என்பதற்காக ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அப்பொழுது என்னுடைய மகளாகிய அள்ளியானவள் அந்த வீதியிலே விளையாடி கொண்டிருந்தாள். யார் அள்ளி? ஆமா. 5 வயசு குழந்தை. அப்பொழுது நீர்க்காக்கைக்கு பிறந்த அந்த நிர்முகராஜன் அந்த வழியிலே என்ன செய்தான்? நகர்வலம் வந்தான்.
ஓஹோ யாரு நான் அவரு ஆமா ஆ, ஆ. அப்பொழுது நிர்முகராஜனை பார்த்துவிட்டு அந்நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். எல்லாம் பார்த்து வாங்கிட்டு ஓடுறாங்க. ஆமா ஆ, ஆ. அப்பொழுது என்னது மகளாகிய ஆ. அந்த அள்ளி மட்டும் ஆ. அண்ணவன் வரக்கூடிய வழியிலே நின்று ஆ. விளையாடி கொண்டே இருந்தான். ஓஹோ 5 வயசு குழந்தை. ஆமா அந்த குழந்தை என்ன தெரியும் பாவம். அண்ணவன் ரதத்தை விட்டு இறங்கி வந்தான். ஆ, ஆ. என்னடா ஆச்சரியம், ஆ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆ. ஆண்களும் பெண்களும் நம்மை பார்த்து ஆ. அலண்டு ஓடுகிறார்கள். எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இந்த குழந்தை மட்டும் நம்மை பார்த்து ஓடாமல் படிக்கிருக்கின்றாரே, ஏய். அப்படி என்பதற்காக ஆஹா. அண்ணவன் ஆ. தன்னை ஆ. தூக்கி விளையாடினான். அந்த அள்ளியை. அந்த அள்ளி மகாராணி ஆ, 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 ஆ. அள்ளியை ஆ. என்ன செய்தான், ஆ. எடுத்து ஆ. கொஞ்சம் குழாவிக் கொண்டிருந்தான். குழந்தைங்க யாரும் கொஞ்சம் முத்த வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஏனென்றால் அவள் அழகல்லவா, ஆமா ஆமா ஆமா. அப்படி என்பதற்காக ஆ. அந்த குழந்தையானது ஆ. பார்த்து ஆ. இன்னவன் விளையாடி கொண்டே இருந்தான் அல்லவா. சரி. அந்த சமயத்தில் ஆ. அண்ணவன் உரையிலே வைத்திருந்த ஆ, ஆ. அந்த வாளாயத்தை எடுத்து விளையாடி கொண்டிருந்த ஆ, ஆ. அள்ளியானவள் என்ன செய்தாள், என்ன செய்தால்? திடீரென்று ஆ. அந்த நிர்முகராஜனை குத்தி கொன்று விட்டான். ஆஹா, அப்பொழுதுதான் நாட்டு மக்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்து விட்டது. எப்படி? நிர்முகனானவன் மாண்டு மடிந்து விட்டான். ஆஹா. அள்ளி குழந்தையானவள் ஆ. இந்த நிர்முகராஜனை கொன்று விட்டான். ஆஹா. அப்படி என்பதற்காக ஆ. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அண்ணவளை எடுத்து வாரி அடைத்துக் கொண்டு ஆ. ஆஹா, ஆ. நிர்முகனை ஜெயித்தவள் ஆ. இன்னவள் நீலி நீலி என்று அண்ணவளுக்கு மற்றொரு பெயரும் வந்தது. ஓ, நீலி என்று ஒரு பேர். ஆமா, நீலி நீலி என்று. நீலி என்ற பெயர் வந்தது. ஆ, ஆ. அன்பா, ஓய். இப்படி நாங்கள் வளர்த்து ஆ. அதற்கு பின்னிட்டு இந்த திருமதுராபுரி வட்டத்தை நானே ஆண்டு வருகிறேன். சரி கடவுளே. ஆண்டு வந்தாலும் ஆ, ஆ. எனது மகனாகிய ஆ, ஆ. யார் அள்ளிக்கோ ஆ. வயதானது ஏறிக்கொண்டே போகும். ஆமாமாங்கப்பா வயசாயிட்டே போதுங்க பாவம். ஏனென்றால் ஆ, ஆ. அந்த குழந்தைய ஆ, ஆ. அதாவது ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டா ஆமாமா கரெக்டா இருக்கணுங்க. ஆமா கரெக்டா இருக்கணும். பாதுகாப்பு செஞ்சு வச்சுக்கணும். காலாகாலத்தில் பயிர் செய்ய வேண்டும் அல்லவா. கண் இருக்கும் போதே கண் காட்சி எல்லாம் பார்க்கணும். ஆமாம், மனமுள்ள போதே மன மாங்கல்யம் செய்து பார்க்க கண்டிப்பா வேண்டும். உண்மைதான் சார். அப்படி இருக்கும் சமயத்திலே ஆ, ஆ. எனது மகளுக்கு வயதுக்கு வந்து ஆ, ஆ. பல வருடங்கள் ஆகிவிட்டது. அது மாதிரி கிடையாதுங்க. அது தோழி பெண்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க பாவம். ஆ. அவங்களுக்கு கல்யாணம் இருக்கிறாங்க பாவம். ஆ, ஆ, ஆ. ஆமாமாடா, ஆ. எத்தனை பெண்கள் தெரியுமா? பாவம் பாவம் பாவம். ஆ. படாத பாடுபடுறாங்க அவனும். ஏன்? ஒண்ணு கிடைக்காது பாவம். என்ன அங்க தடுமாறுறாங்க, இங்க தடுமாறுறாங்க, யூடியூப்காரர் பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது பாவம். யார் தோழி பெண்களா? அப்படியா? ஐயோ பாவம், அவங்க தடுமாறுறாங்க சாமி. பெருத்த பாவம். ஆ. பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும். ஆமா ஆமாங்க. கண்ணுள்ள போதே கண் காட்சியை பார்க்க ஆ, வேண்டும். ஆ. மனமுள்ள போதே மன மாங்கல்யம் செய்து பார்க்க வேண்டும். ஆ. அதனாலே ஆஹா. எனது மகளாகிய ஆ. அள்ளி மகாராணியை சீக்கிரமாக சென்று அழைத்து வா. ஆ, ஆ. அண்ணவளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்படியா? ஆ. சரி சரி கூட்டு வரங்க. அண்ணவளுடைய மனதில் எப்படி இருக்கிறது, ஆ, ஆ. கல்யாண ஆசை வந்து விட்டதா இல்லையா என்று நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். ஆமா ஆமா சாமி, ஆமா கடவுளே. அதனால் சீக்கிரமா அழைத்து வா. சரி சரி கூட்டு வரங்க. இந்த அள்ளியானவள் இன்னும் எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு பிள்ளையாக நான் பிறக்க வேண்டும் என்று என்னை வாழ்த்துகளப்பா வணங்கினேன். மகளே, அப்பா, இந்த திருமதுராபுரி பட்டணத்திலே
உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய வீரத்திற்கும் தீரத்திற்கும் தகுந்த வேலை தர வேண்டும் என்று நான் ஆலோசனை செய்திருக்கின்றேன். அப்படியா? எதுவாக இருந்தாலும் தோழி பெண்ணிடத்தை சொல்லுங்கள், நான் வருகிறேன். அப்படியா? ஆமா. வாங்கடி கேப்பாரு கூதிலா அம்மா, அல்லி மல்லி செங்கமலம் ஆமா புள்ளி என்று சொல்லக்கூடிய அனைத்து பெண்களும் ஒன்றாக வந்து விட்டீர்கள். அங்க ஒரு வேலையா சிறிது நேரம் போயிருக்கிறாங்க. ஆமா ஆமா. இருந்தாலும் ஒரு விஷயம் அம்மா, ஏனென்றால் அல்லியானவள் மிகவும் உங்களோடு அந்யோன்யமாக இருக்கின்றாள், அழகு படைத்தவள். அதனாலே அண்ணவளுக்கு தாதி பெண்ணாய் இருக்கின்றாய். அது ஒரு விஷயம். மங்களம் உண்டாகட்டும் அம்மா. இருந்தாலும் ஒரு விஷயம், அல்லி இடத்தில் நீங்கள் நலமோடு நன்றாக தானே இருக்கின்றீர்கள். நன்றாக இருக்கிறீர்கள், எந்த குறையும் இல்லைங்க மகாராஜா. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என் மகளிடம் நான் எப்படி பெத்தவன் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். அப்படியா? காலத்திலே அண்ணவளுக்கு அதாவது எப்படி சொல்வது, கூடிய விரைவிலே வயதுக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனாலே பார்க்கிறவரெல்லாம் பேசுகின்றார்கள். ஏனென்றால் பாண்டிய மன்னனுக்கு என்ன கண்ணா தெரியவில்லை, தன் மகனானவன் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும், காலத்தில் ஒரு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டாமா அப்படி என்பதற்காக ஊர் உலகம் எல்லாம் பார்த்தவர் நகைக்கிறார்கள், பரிகாசம் பேசுகின்றார்கள். அதனாலே உடனடியாக அல்லி மகாராணிக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, அதனால சீக்கிரமா கல்யாணம் செஞ்சுக்கோ. உங்க அப்பா வந்து கல்யாணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறாராம். அதனாலே எங்களிடம் சொன்னார், அது உன்னிடம் சொல்லுகிறோம் என்று சீக்கிரமாக சொல்லுங்கள். மகாராஜா சென்றவார்கள். தங்கச்சிங்க இவதான் நான் மூத்தவன், இவதான் அடி இடி எல்லாம் தாங்க முடியும். நல்ல புள்ள ரெடி பண்ணிக்கிட்டே வந்தியா இல்ல எப்படி? என்னத்துக்கு? இந்த வசனத்துக்கு இல்லக்கா, என்னத்துல மூத்தவங்க நீங்க தலை இருக்கும் பொழுது வாழ ஆடலாமா? அதனால மகாராஜா சொன்ன விஷயத்த நாங்க சொன்னா நல்லா இருக்காது. ஆமா, அதனால உங்க முத்தான வாயால அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு அப்பா செய்யறாங்கன்னு போய் சொல்லிட்டு வாங்க. அப்படியா? ஏய், உங்களை எல்லாம் ஏதோ சொன்னாலும் சொல்லும் அந்த அம்மா, என்னையெல்லாம் கண்டிப்பா எதுவுமே சொல்லவே சொல்லாது, வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன், என்ன நடக்குது மட்டும் நின்னு பாரு. இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லிதாமா. அம்மா, என் தந்தையார் உங்களுடைய தந்தையாராகப்பட்ட உங்களுடைய மகாராஜாவை நாங்க சந்தித்தோம். அப்படியா? எதுவுமே சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுவதாக சொல்லிடுறாரு. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா சொன்னாங்க? சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணுமா. என்ன கல்யாணம்? என்ன கல்யாணம்? என்ன திருமணம்? எனக்கு கல்யாணம் சொன்னாரு. அப்படியா? சும்மா விடுறதா? தட்டுவாடி முண்டை, எரப்பாடி முண்டை, ஏப்பாடி முண்டைக்கு வாழ தேவடியா, தேவடியா வாழ பட்ட தேவடியா, அறுபது தேவடியா
ஒண்ணுதானே ஓலியாடு பேசுற நீ தானே சொல்லிட்டு சொல்லலாமா அப்படியே மகாராணிக்கு அந்த விஷயமே பிடிக்காது அவங்க தான் சொன்னாங்க புள்ளைங்க போச்சு. நான் என்ன சொன்னேன் நான் உங்க கூட சப்போர்ட் நீ எப்படில உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராணியம்மா சொல்ல வேண்டாம் சொல்ல வேணாம் சொல்லல இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அதான் நீ முதல்ல போய் நீ சொல்லிட்டு வான்னு சொன்னா உன் வாயில புழுவும் ராணியம்மா நீ வந்து நீ அடிக்கல அப்புறம் சரியான கோபத்துக்கு ஆளாயிருவேன் உன்னை அடிச்சே ஆகுமாமா எனக்கு புரிஞ்சு என் மேல நம்பிக்கை நம்ப மாட்டியா நம்ப மாட்டேன் அவதான் சொன்னேன் அப்பயே சொல்றேன் மகாராணி கொள்ள கம்பு காத்து கடுக்க கொள்ள தேவரிய கம்பு இல்ல தேவதேவா சொல்றது கேளுங்க அறுபது செருபல் ஒரு கணக்க மகாராணமா கல்யாணமா பிடிக்காது நல்லா ஒன்னா சேர்ந்து கல்யாணம் சொன்னேன் கோவம் வருமா வராதா கூறுகட்ட குப்பை சொல்லாமா ஊப்புற பாப்பா பிடிக்காது அந்த அம்மா கையை விட பிடிக்காது நானும் சொன்னேன் திட்டமிட்டு திருட்டோடுத்து அப்படியா சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லி கொடுத்துட்டு இப்ப அடிக்குது இப்ப அவன் பக்கம் எழுதிக்கிட்டு திருட்டோடுத்து அப்படியா என்னையா சொல்லிட்டு பொம்பளைங்க எங்க வாத்தியார எங்கப்பா செட்டு வாத்தியார் எங்கப்பா ஏங்க பூத்தான பொம்பளை கூட்ட சொன்னேன் தண்டபுரம் லாஜுக்கு போற பொம்பளை கூட்ட ஆமாடி ஊர்ல நாங்க லாஜுக்கு போறோம் சங்கீத டோல்கள்ல கேவியா கேடி சங்கீத டோல்கள் கேவியா நான் என்ன சொல்றேன் அள்ளி மகாராணிக்கு ஜேன்னு சொல்றேன் அந்த பொம்பளை எப்படி சொல்லுது அள்ளி மகாராணிக்கு இதுல இருக்குதாமா எம்மா எம்மா இங்க பாருங்க அம்மா அது கூல முண்டை குளிச்சு ஏங்க ஏங்க எந்திரி போலாம் யூடியூப்ல பாருங்க சொல்றது கேளுங்க எம்மா அவங்கள அடிச்சா ஏமா உங்க கைதாமா வலிக்கும் ஆண்கள் என்றால் அழகா பிடிக்காது கல்யாணங்கிற வார்த்தையை காதுல பிடிக்காது நம்ம பொசில் பிடிக்கும் எவ்வளவு கோவப்படுறீங்க ஓடிடா கல்யாணம் பண்ணி சொல்றீங்க யாரு நான் என்ன போடுறேன் ஐயோ சாமி சார் அடுத்த வருஷம் ஐயப்ப கோயில் மாலை போடுறேன்
எத்தனை நாளா உங்க காலடியில கிடக்குறோம். நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அந்த அழுத்தத்தை எப்படியாவது சொல்லிட்டு அப்படி நீ சொன்னடி அவன் பச்சாதி கலமான அப்பப்ப நாங்க இத்தனை அடி உதவி வாங்கி இப்படி அழுந்து இருக்கிறோமே. நல்லா அப்படி சினிமாவுக்கு வந்து எப்படி சிரிச்சிட்டு இல்ல இந்த ஊர் சனத்துக்கு கேளுங்க. ஆயா நல்லவளா நான் கட்டவளா வாய் திறந்து பேசுங்க பாக்கலாம். இவன் நல்லவனா கேட்டவளா ஆமா சக்கராத்திலா உங்களா இருக்கணும். உங்களா உங்க ஆளு பேர் ஒண்ண தேவரையா யாபாரத்தேவல தட்டுவாரி முட்டை எடப்பாடி முட்டை யாபார போடு தொண்டு முட்டை அழிஞ்சு போடா பாடல. ஏ மூடி தேவரி மூடி தேவரி யோ பரி தேவரியா செல்ல தேவரியா ஓடிக்கடி கொண்டு முட்டை தொண்டாளி எத்தனை மூட்டை கொடுப்பாங்க. கப்பல் ஓடிங்க காதல் கூதிடா தெரியாம போறேன். ஜீப்புக்குள்ளே போறானே அது ஜீப்புக்குள்ள இத்தனை நாள் உன் கூடயே இருக்கிறோம். இதே மாதிரி நாங்கதான் இந்த வார்த்தையை சொல்லல. சண்டை போடுங்க உங்களுக்கு அறவே பிடிக்காது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரியும். அதனால உங்களுக்கு தந்தையார் தான் சொன்னாங்க. என் தந்தையாரா அப்பா என்ன ஒரு மமதியாக இருந்தால் என்ன ஒரு கருவமாக இருந்தால் பெண்கள் என் தோழிவாறு இத்தனை சக்கராத்தியார்களா என் கூட என்ன காரணம் உனக்கு? எனக்கு கல்யாணம் வேண்டாம். இந்த உலக பிரபஞ்சத்தை ஆணும் 10 மாதம் தான், பெண்ணும் 10 மாதம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணாக பிறந்தவர் எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அடிமையாகி அவனுக்கு அடிமை செய்து அவனுக்கு புள்ள குட்டி கட்டிக்கிட்டு ஒரு அடிமையாக இருக்க வேண்டுமா? நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் வேண்டாம் என்பதற்காக தான் இப்படி அடிக்கின்றாய். சரி அம்மா. என்னம்மா உங்க கால்ல கூட மகாராணி அம்மா உங்க கால்ல கூட உழுவுறேன். நீங்க தான் கல்யாணம் வேண்டாம்ட்டீங்க. எனக்காவது பண்ணி சரி மகாராஜ் எனக்கு ஒண்ணு தச்சா எல்லாம் சும்மாதான் கிடக்குதுங்க. ஏதோ எனக்கு ஒண்ணு ரெடி பண்ணி உனக்கு என்ன வேணும்? மூணு போ அந்த பக்கம். அம்மா கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லுகிறாய். கன்னி பருவத்தை விட்டு விட்டார். ஆனால் மங்கை பருவம் அடைந்து விட்டாய். இந்த மங்கை பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் அல்லவா? உண்மைதானப்பா. அதனால்தான் நான் ஏற்பாடு செய்தேன். தந்தையே ஒரு ஆண் மகனாக பிறந்திருந்தால் இதோ உங்களுக்கு பிறகு தக்கது ஒரு பருவம் வந்தவனே இந்த நாட்டை மகுடம் சூட்டி இதோ இந்த நாட்டுக்கு மகாராஜாவாக ஆக்கியிருப்பீர்கள். ஒரு பெண்ணாக பிறந்த காரணத்தினாலே எனக்கு கல்யாணம் செய்யலாம் ஏற்பாடு செஞ்சீங்க. அப்பா நான் 1000 மணிகள் எடுத்து சொன்னா சரி எனக்கு கல்யாணம் என்ற ஒரு வார்த்தை பிடிக்காது. அதனாலே எனக்கு திருமணமே வேண்டாம். இதோ என் தோழிவாரில் அனுமதி வருமே இளவரசியாக இருக்கக்கூடிய மகாராணி என்று அழைக்கும் போது மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் ஒரு ஆணாக பிறந்தவன் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவன் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாதா? இந்த உலக வரமங்கத்திலே எங்குமில்லாத ஒரு புதுமையாக என்ன ஊர்கோட கூதி மாதிரி பேசக்கூடாது. பேசக்கூடாது. நீங்க தான் கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க. ஆமா ஜோடி பொண்ணுங்க எத்தனை பொம்பளை இருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி அவங்க கல்யாணம் இல்ல. இங்க பாருடா எங்க அம்மாக்கே கல்யாணம் வேணாம்ட்டாங்க. நாங்க பண்ணுவோட கூறு கட்டம் குப்பா கேப்பாய் போட மோச போறீங்க போட மூடிக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். ஆளுக்கு ஒரு வாடகை வச்சுக்கோங்க. ஆளுக்கு இது வச்சுக்கோங்க. என்னவா இல்ல ஆளுக்கு அப்படி என்றால் என்ன உன்னை மகாராணி என்று அழைக்கின்றார் அல்லவா? அந்த உண்மையாகவே உனக்கு கல்யாணம் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். அதனாலே எனக்கு பின்னிட்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆண் வாரிசு என்பதே கிடையாது. சரி நீ மட்டும்தான் இருக்கின்றாய். அதனாலே இந்த நாடு நகரம் உலக 56 தேசம் இந்த திருமதுராபுரி பட்டணத்தையே உனக்கு முடிச்சூட்டு விழா செய்து வைக்கிறேன். இன்று முதல் இந்த திருமதுராபுரி பட்டணத்துக்கு நீயே அள்ளி மகாராணி. இதுவரைக்கும் நீ அள்ளியா இருந்தாய். இனிமேல் அள்ளி மகாராணி. அது மட்டுமல்ல வட தளபதியாக
வள்ளியும் அதாவது செண்பகவல்லி ஆமா. என்று சொல்லக்கூடிய என் தோழிமார்கள் இன்னவர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு பதவி கொடுத்து ஆனால் உன்னோடவே வைத்துக் கொள்ளம்மா. ஆயிட்டு பாப்பா இத்தனை நாளாக இந்த திருமணாவதி நாட்டை எப்படி நீங்கள் ஆட்சி செய்து வந்தீங்களோ மாதம் மும்மாறி வருடம் முன்மாறி எப்படி எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி செய்து வந்தீங்களோ அதே போல என் நாட்டு மக்களை என் கண்ணை இவை காப்பது போல எந்த ஒரு குறையும் இல்லாமலுக்கு நகராகிய அந்த அள்ளி மகாராணி நான் ஆட்சி செய்து வருகிறேன்ப்பா. அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்களம்மா. ஆகட்டும் மகாராஜா. மகாராணி இனிமேல் மகாராணி. மகாராணி. ஆமா. கண் தோழிமா என்னையா நீங்க 4 பேத்தையும் கோமாளி கூட்டிட்டு ஓடிச்சோம். ஏய் கோமாளி இங்க வா. பாத்துட்டு போறியா? நான் ரெடி. அதான் நான் என்ன சொல்றேன்னு கேளு. நீ ரெடி ஆயிட்ட. கோமாளி இந்த 4 பேத்தையும் நீ கூட்டிட்டு புறப்படு. யாரு நீ அவங்களை கூட்டி போய் நான் என்ன பண்றது? ஒரு ஆளு ரெடின்னு பிடிச்சு. யார் ரெடி? நான் தான் ரெடி. ஐயோ இவளானா ஐயா நம்ம குடும்பத்தை கெடுத்து போட்டு போடுவோம் சத்தியமா சொல்றேன். என்ன தோழிமா நீங்க சொன்னது பாரு இதோ என் தந்தையாராகிய புத்தளக்கும் பாண்டியனோ இந்த நாட்டை எனக்கு மகனம் சொல்கிறார்கள். இதுவேல் வரைக்கும் நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் வருமே நீ எனக்கு படை தளபதி நீ நாட்டின் அதாவது என்னால படைத்தலைவர் ஆக முடியாது. ஏதோ கணக்கு போல கொடுக்கறது முடிஞ்ச கொஞ்சம் காசு எடுத்துக்குவேன். அப்படியா? ஆகட்டும். நீங்கள் அனைவரும் வருவே என் அருகாமல் இருக்க வேண்டும். இதுவேல் வரைக்கும் என் தந்தை மாறித்த நாட்டை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட பன்மடங்கு என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியா? ஆகட்டுமா? வாங்க போகலாம். நாங்க தான் குடிக்கார மக்கள். என்ன நாங்க தான் குடிமக்கள். எவ்வளவு குடிப்பீங்க? ஓய் டெய்லி ஒரு ஓட்டர் குடிப்போம். மகாராணி ஏன்னா அந்த குறை வந்து சொல்லணும் மகாராணி. நம்ம நாட்டுல பாருங்க நம்ம வெள்ளாம எல்லாம் பாருங்க எல்லாமே எல்லாம் காட்டுல எல்லாம் கூட வீட்டுல வந்துச்சோம். காட்டுல இருந்து வீட்டுல வச்சுங்களா? எப்படிடா? கொண்டு போய் காட்டுல வச்சுங்கம்மா. வீட்டுல போய் காட்டுல வச்சுங்க. நல்லா பயிர் புது நல்லா பக்குவமா வந்ததுங்க. பாடாப்படுறது மிருக ஜாதிகள் அதெல்லாம் வந்து அதான் கதியா பண்ணுது சார். மகாராணி அது என்ன பண்றீங்க? எங்களை கொன்று அந்த மிருகத்தை நீங்க காப்பாத்துங்க. என்னது? மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாற்றுங்களாமா? மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்து. அப்படியா? அதே தோழிமார்களா பாருங்க நான் பதவி ஏற்ற உடனே குடிமக்களுக்கு ஒரு குறை வந்து விட்டது. அத ஒரு காரணத்திலே வாழ்றக்கூடிய என் மக்களுக்கு ஏதோ ஒரு தீமாம். அதனால காரணத்திற்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும். குடிமக்களா கவலைப்பட வேண்டாம். இக்கடமே புறப்பட்டு வருகிறேன். எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் இந்த அள்ளி மகாராணி நான் இருக்கிறேன். பயப்படாதீங்க அண்ணா, அழுவாதீங்க. மகாராணி அம்மா பாத்துக்கவாங்க. பொண்டாட்டி புள்ளி போட்டு வாயால நான் சொல்றது என்னன்னாச்சு? மகாராணி நான் ஒரு வெள்ளாம போட்டேங்க. என்ன வெள்ளாம? மகாராணி என் பொண்டாடி வந்து மாசமா இருந்தா. மாசமா இருந்தா 10 மாசமா இருந்தா. என்ன பண்ணா நான் கூத்து டெய்லி கூத்து போகும்போது மாமா நீ கூத்து போயிட்டு வரல வரும்போது இந்த வறுத்து கல்லக்கா வாங்கிட்டு வா. வறுத்த கல்லக்கா அப்படி டெய்லி சொல்ல அனுப்புவான். நல்லா கேட்டுக்கோ. கூத்து டெய்லி கூத்து இருந்தா போனா வாங்கிட்டு வர முடியும். இல்ல என்ன பண்ண முடியும்? வாங்கிட்டு வர முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஒரு நாள் என்ன பண்ண சரி நம்ம காடு ஒரு 3 ஏக்கரா இருக்குல்ல 3 ஏக்கரா இருக்குல்ல ஏதோ கல்லக்கா வாங்கிட்டு வந்து வறுத்து போட்டா அது வருமில்ல. நம்ம பொண்டாடி என்ன புடிங்கி தின்னுக்குவல்ல. கல்லக்காயை வறுத்து போடுறியா? ஏமா கல்லக்கா போட்ட பச்சை கல்லக்கா போட்ட பச்சை கல்லக்கா தானே வரணும். வறுத்து கல்ல போட்ட வறுத்து கல்ல தான் முடிக்கும். என்ன ஆகராஜி வறுத்து கல்லக்கா போட்டா எப்படி வரும்? ஏமா கூறு கட்டு கூதி மாதிரி பேசுற. பச்சை கல்ல பருப்பு போட்டா எப்படிமா வருது? பச்சை கல்ல போட்டா அது மாதிரி வரும். பச்சை கல்ல பருப்பு வரும். வறுத்து கல்ல போல போட்டா வறுத்து கல்ல வரும்னு நினைப்பவனுக்கு இந்த மாதிரி பைத்தியாரங்களும் ஊருக்குள்ள வச்சுட்டு இங்க இருக்காத சுடுகாட்டுல போய் இருப்போம். அப்புறமா இதுக்கெல்லாம் அது என்ன காவல் என்னென்ன வருதுங்க? மேல் வருது. உனக்கானு உனக்காய் தவக்கலை பாம்பு அரணை பூரா இதெல்லாம் வந்து அதர் ஜாதியா பண்ணுது. அதனால அதுல எல்லாம் கொண்டு எங்களை காப்பாத்துங்க. கவலைப்பட வேண்டாம். இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு முன்ன கொள்ளணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் பார்க்கணும். நடுப்பது மகாராஜனாக ஆனால் அழகமன அர்ஜுன மகாராஜன் சபை தர்பார் மற்ற அர்ஜுனன் தர்பார்
மங்கள கல்யாணியே